ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மார்ச் மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவரும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு போகிறாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 15ஆம் தேதி போகிறாங்க. ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது பொது பலன். சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நமக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கா, பாதகமாக இருக்கா, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் தீமையாக இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம மாத பலன்களாக பார்க்குறோம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்தவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். ஏற்கனவே உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவானும் புதனுடைய நட்சத்திரம். அந்த புத பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றார். அது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். எப்பயுமே 12ஆம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆக இந்த மாதம் எதையாவது ஒன்று பொருளையாவது நீங்கள் வாங்குங்க, எதிலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார், அப்புறம் சுக்கிரன், புதன் வர்றாரு, சூரியன் வர்றாரு, எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் இடம் தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். இதிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எதையாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது முதலீட போகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதத்தில் பேச்சின் மூலமாக வருமானம் நார்மலாக இருக்குது. ஆகையினால இந்த மாதத்தில் நீங்கள் பேச்சை குறைங்க. ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் பேசுங்க. யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். பேச்சினால் தேவையில்லாத மன வருத்தங்கள், போராட்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னா சுமாராக இருக்குது. தேவை இருந்தாலுடைய பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை நீங்கள் எப்பயும் போல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் புதிய முயற்சிகளால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் போராட்டம், மன வருத்தங்கள் இருக்குது. எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் லேட் ஆகும். எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை அயலாருடைய உறவுகளாக இருக்கட்டும், ரொம்ப கவனம். இல்லைன்னா தேவையில்லாத மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் ரொம்ப நாளாக சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். ஆனால் எதிர்பார்த்த லாபமோ வருமானமோ கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இந்த மாதத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க.
உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் அவரே 7ஆம் அதிபதியாகி அவர் 12ல் இருக்கார். இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம்தான் ஓரளவுக்கு சாதகமான பலன். அதனால் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும், சேல்ஸ் இருக்காது. ஒருவேளை சேல்ஸ் இருந்தாலும் லாபம் கைக்கு வராது. இந்த 24ஆம் தேதி வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உற்பத்தி சார்ந்த பொருட்கள் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை மெக்கானிக்கல் அல்லது சிவில் அல்லது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலான ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் வருமானங்கள் சுமார். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில், வேறு ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. பெரிய அளவில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். அந்த லாபம் நம்ம கைக்கு வர்றதில் சுமாரான பலன்கள். இந்த மாதமே நீங்கள் உங்களுக்கு ஆறுதலான விஷயம் உங்களுடைய ஜாப் மட்டும்தான். ஸோ உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டர் ஜாப் இருக்குது. வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். எகைன் அண்ட் எகைன் மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேலை உண்டு. அது இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை அடையலாம். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதுக்கான ரெகக்னைஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா அமையும். இன்க்ரிமெண்ட் எதாவது கிடைக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும்னாலும் சோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனம். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்ட, வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் சொந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவர் பிரிஞ்சு போவார். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு அது நடக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மேரேஜை ஓகே பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்கள். மன வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஃபர்தராக நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். கம்பெனி எதுவும் மாறணுங்கிறவங்க தாராளமாக மாறுங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினச்சிங்கன்னா பேப்பர் போடுங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். என்ன ஒரு முக்கியமான விஷயம், 12ஆம் இடத்துல உங்களுக்கு இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணுறேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபர்தராக ஏதாவது நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன்னா பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே உண்டு. மீன ராசியில் பிறந்த உங்களுடைய 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். ஆக ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை மிகப்பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக சிவாலயங்கள் இருக்கல, அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாள், நரசிம்மருடைய வழிபாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் நிறையா பண்ணுங்க. ஒரு சில கெடுபலங்கள் குறையும். இறை அருளாலும் கிரகங்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.